நேற்று முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்ட சர்ச்சையில் நான் கூட என்ன நினச்சேன்னா, விஜய் அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது போல், அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கட்சிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, டிவி கட்சிக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் விளக்கம் கேட்கவும், எதிர்கட்சிகளாம் கட்டணம் தெரிவிக்கவும் ஈவினிங் போல் அந்த டிவிக்கோட அமைச்சர் ஆதவர்ஜனா விளக்கம் கொடுக்குறாரு. இது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நாங்கள் ஆளுநர்கிட்ட கேட்டோம், ஆனால் அவர் ஆளுநர் மரபு அப்படின்னு சொன்னதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இனிமேல் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார். ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஆளுநர் மரபு கடைபிடிக்கப்படல, அங்கே வந்தே மாதரம் பாடல் பாடப்படலை. ஆனால் இங்கே மட்டும் ஏன் பாடணும்? இதை முதலமைச்சர் அவர்களோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் விளக்கம் கொடுத்து கேள்வி கேட்டிருக்கணும். இப்போ எதிர்கட்சிகள், அதாவது இப்போ ஆளுங்கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் ஆதரவு கொடுத்ததே பிஜேபி உள்ளே வரக்கூடாது, பிஜேபி அரசியலை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே பேசாமல், இன்னும் எதுவுமே பேசாமல் இருக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ இனிமேலாவது பிஜேபி பண்ணக்கூடிய அரசியல் அழுத்தங்கள் இது எல்லாத்தையுமே வெளிப்படையாக போட்டு உடைக்கணும். ஏன்னா இந்த மாதம் கடைசியில் வேறு டெல்லியில் போய் எல்லாருமே மீட் பண்ண போகிறாரு. ஸோ இனிமேலாவது அவங்க பண்ணக்கூடிய அரசியல் அழுத்தங்களை விஜய் அவர்கள் தப்பாக இருந்துச்சுன்னா அது உடனே வெளியே சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ தான் மக்களுக்கு உங்களோட சப்போர்ட் இன்னும் முழுசாக கிடைக்கும். இல்லைன்னா உங்கள் பின்னாடி அமித்ஷா இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்குற மாதிரி ஆயிரும். இதுக்கிடையில் பதவி இருக்கும்போது ஒரு சிலர் ஆண்டவன் மீது ஆணை அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அங்கே ஆண்டவனுக்கு வேலையே இல்லை, நம்மளை ஆள்றது அரசியல் சாசனம் தான், ஆண்டவனும் மதமும் கிடையாது. அப்போ அரசியல் சாசனத்தின் மீது ஆணை, இல்லை அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர் அவர்கள் மீது ஆணை, இல்லை மக்களாட்சி மீது ஆணை அப்படின்னு சொல்லி தான் பழகணும்.